போன எபிசோட் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கணராசனோட கனவுல அவர் கொடூரமான ஒரு விஷயத்தை கண்டார். அதை பார்த்து அவர் பயந்துட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அவரோட மதியமைச்சரோட ஆலோசனையினால் அவர் கபில முனிவர் மேலே நம்ம போர் தொடுத்து போயிடலாம், அவர் நம்மளை போர் தொடுத்து நம்மளை அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவரை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி அவங்க மிகப்பெரிய படையை திரட்டிக்கிட்டு அவங்க கபில முனிவர் ஆசிரமத்துக்கு போர் எடுத்து போகிறாங்க. அந்த சமயத்தில் விநாயகப் பெருமான்கிட்ட கபில முனிவர் வேண்டுறாரு, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறப்போ விநாயகப் பெருமான் வந்து சித்தி புத்தி சமேதராக அவர் போர்க்களத்துக்கு வராரு. அந்த சமயத்தில் சித்திதேவி சொல்கிறாங்க, இந்த கணராசனை அழிக்கிறதுக்கு நீங்கள் ஏன் வரணும், நான் ஒரு ஆளே போதும், இந்த கணனை அழித்து இவரை கொண்டு வந்து உங்கள் காலடியில் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விநாயகப் பெருமானும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரின்னு சொல்லி சித்திதேவியை அழிச்சு வைக்கிறாங்க. சித்திதேவி ஒரே ஆளாக தனி பெண்ணாக அவங்க போர்க்களத்துக்கு வரதை பார்த்து கணராசன் பயங்கரமாக கோபம் கொள்கிறாரு. நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஒரு பெண் தான் வராங்களா, அதுவும் ஆயுதங்கள் எந்த போர் படைகள் இல்லாமல் தனியாளாக வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோபம் கொண்டு அவங்க சித்திதேவி பார்த்து சொல்கிறாங்க, பெண்ணே நீ யார், என்னை எதிர்த்து வர, என்னை எதிர்த்து போர் பண்ண வந்துட்டு அப்படின்னா நீ எனக்கு எதிரி தான், உன்னை நான் கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சித்திதேவி சொல்கிறாங்க, உன்னால் என்ன கொல்ல முடியாது, நான் வேணால் உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன், என் பாதங்களில் விழுந்து வணங்கிட்டு சிந்தாமணியை கபில முனிவர்கிட்ட கொடுத்துட்டு நீ இப்போயே போர்க்களத்தை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கணராசனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. அவர் போர் முழக்கங்கள் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி சித்திதேவிக்கும் கணராசனோட மிகப்பெரிய படைக்கும் ஏற்படக்கூடிய இந்த போரில் வந்து யார் ஜெயிப்பாங்க, சித்திதேவி ஜெயிப்பாங்களா இல்லை கணராசன் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். சித்திதேவி கணராசனோட மிகப்பெரிய போர் படைக்கு முன்னாடி நின்று அவங்க போருக்கு தயார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் கணராசனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போ கணராசனோட மகன்களான சூலபாணி சுலபன் அப்படிங்கிற இரு தளபதிகளும் சொல்கிறாங்க, இந்த ஒரு பெண்ணை அழிக்கிறதுக்கு நீங்கள் ஏன்ப்பா வரணும், நானே போய் இந்த பெண்ணை அழித்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது கணராசன் சொல்கிறாங்க, நீ இந்த பெண்ணை வெற்றி கொள்ளும்படி போனால் போ, இல்லைனா என் கண் முன்னாடியே வராத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஒரு பெண்ணை கொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு நொடி போதும், எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சூலபாணியும் சுலபனும் வந்து தன்னோட தந்தையான கணராசன்கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்கிட்டு அவர் மிகப்பெரிய போர்ப்படையை எடுத்துக்கிட்டு அவங்க போகவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சித்திதேவி அவங்களோட சக்திகளால் அவங்க நிறைய படை வீரர்களை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படை வீரர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு 4 முகம் இருந்துச்சு, ஒருத்தவங்களுக்கு 5 முகம் இருந்துச்சு, ஒரு படை வீரர்களுக்கு 6 முகம் இருந்துச்சு, 12 முகங்கள் இருந்துச்சு. அவங்க வாள், வில், வஜ்ரம், மழு அப்படின்னு சொல்லி பல ஆயுதங்களை ஏந்தி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க தேர், யானை, குதிரைன்னு சொல்லி அது மேலே ஏறி நின்று அவங்க தனித்தனி படைகளாக அவங்க அணிவகுத்து நின்று இருந்தாங்க. இதை பார்த்த உடனே சூலபாணிக்கும் சுலபனுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இது, தனி ஒரு பெண்ணு நினச்சோம், ஆனால் இந்த பெண் வந்து நொடி பொழுதில் இவ்வளோ பெரிய படையை உருவாக்கிட்டாங்களே, கண்டிப்பாக இந்த பெண் மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், இப்படிப்பட்ட பெண்கிட்ட நம்ம தோல்வி அடைஞ்சோம், நம்மளோட புகழ் அப்படிங்கிறது சிறந்தவங்க செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க போருக்கு வரவும் செய்கிறாங்க. கணராசனோட மகன்கள் வந்து அவங்க படை வீரர்களை அழைச்சிக்கிட்டு அவங்க போருக்கு வந்துட்டு இருந்ததை பார்த்த உடனே சித்திதேவி வந்து, நீங்கள் போருக்கு தயாராகுங்க, எல்லாருமே போய் போராடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது எல்லா வீரர்களும் வந்து சித்திதேவி வணங்கிட்டு அவங்களோட தேர்லையும் யானையிலையும் குதிரையிலையும் ஏறிக்கிட்டு அவங்க போர்க்களத்தில் பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் சூலபாணி வந்து 12 முகங்களை கொண்ட வீரர்களை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. சுலபன் வந்து சித்திதேவி எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. விஸ்வசித்து அப்படிங்கிற மதியமைச்சர் வந்து 40 எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. கிரந்தன் அப்படிங்கிற மதியமைச்சர் வந்து முக்கண்களை கொண்ட வீரர்களை வச்சு போராடிட்டு இருக்காங்க. பிரமதன் அப்படிங்கிற மதியமைச்சர் வந்து 6 காலனை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. விதந்து அப்படிங்கிற மதியமைச்சர் வந்து மலைத்தோழனை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இப்படி இந்த போர் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் இருதரப்பு வீரர்களும் வந்து சரிசமமாக நின்று போராடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கணராசனோட மகன்களான சூலபாணியும் சுலபனும் 2 பேரும் சேர்ந்து விசித்திரமான நிறையா வியூகங்களை அவங்க வகுத்து அவங்க எதிரிகளை எதிர்த்து
எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. சுலபன் சூலபாணி வகுத்த அந்த வியூகங்களை வந்து எதிரிகள்னால என்னன்னு சொல்லி கணிக்க முடியாதனால அவங்க கொஞ்சம் தளரடைஞ்சாங்க. இதனால் கனராசனோட படைகள் அப்படிங்கிறது முன்னேறி போக ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தேர்கள், யானைகள், குதிரைகள் அப்படிங்கிறது கொல்லப்பட்டிருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ரத்த வெள்ளமாக போயிட்டு இருந்துச்சு. மனிதர்களோட சிதைவடைந்த உறுப்புகளும் ரத்தங்களும் அங்கங்கே சிதறி கடந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ரத்த களரியாகவே இருந்துச்சு. இப்படி தன்னோட வீரர்களோட ரத்தம் அப்படிங்கிறது ஆறா ஓடுதே அப்படிங்கிறத பார்த்து சித்திதேவியோட வீரர்கள் வந்து கொஞ்சம் தளர்வடைஞ்சாங்க. அவங்க கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து சித்திதேவிக்கு பயங்கரமாக கோபம் வருது. இந்த கனராசனோட போர் படைக்காக நம்மளோட படை வீரர்கள் அஞ்சுறாங்க, இதுக்கு மேலே நம்மளால் பொறுக்க முடியாது, மொத்தமாக நம்ம இந்த கனராசனோட படையை மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் சித்திதேவி வந்து இன்னும் எத்தனை பேர் கனராசனோட படையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா முக்கடல்களும் ஒன்றா அங்கமிச்ச மாதிரி மிகப்பெரிய போர்ப்படையோட அவங்க ஆக்ரோஷமாக ஆரவாரமானு போர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே சித்திதேவி வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து பொறுமையாக இருக்கிறது தவறு, நம்ம விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கக்கூடாது, உண்மையான போர்னா என்ன அப்படிங்கிறத காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சக்தியால் அவங்க ஒரு மிகப்பெரிய வீரனை உருவாக்குறாங்க. அந்த வீரனோட பேர் தான் லட்சன். அவருக்கு ஏன் லட்சன் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னா அவர் 1,00,000 அடி உயரத்தில் இருந்தார். அவ்வளோ பெரிய வீரனை வந்து சித்திதேவி உருவாக்குறாங்க. சித்திதேவியோட சக்தியால் உருவான இந்த லட்சனை பார்த்த உடனே எல்லாருமே அதிர்ந்து போகிறாங்க. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் இப்படிப்பட்ட வீரனை யாருமே பார்த்ததில்லை. லட்சன் கையில் பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான ஆயுதங்கள் அவர் ஏந்தி இருந்தார். அவர் எந்த பக்கம் இருந்து தாக்க போகிறாருன்னு சொல்லி யாருனாலுமே கணிக்க முடியல. லட்சனை எப்படி வீழ்த்துறது அப்படிங்கிற வியூகமும் வந்து அவங்களுக்கு தெரியல. அந்த சமயத்தில் லட்சன் வந்து ஒரு சூறாவளி போல் அவர் போர்க்களத்தில் புகுந்து எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. அப்போது லட்சனோட தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் எல்லாருமே திணறிட்டு இருந்தாங்க. தனி ஒரே ஆளாக வந்து ஒரு மிகப்பெரிய போர்ப்படையை மொத்தமாக அழிக்கவும் செய்கிறாரு. அந்த சமயத்தில் லட்சனை எதிர்கொள்கிறதுக்கு நேருக்கு நேராக சூலபாணியும் சுலபனும் ஒன்றா வராங்க. அப்போ சூலபாணியும் சுலபனும் வந்து நிறைய ஆயுதங்களை வச்சு நிறைய யோசனைகளோட நிறைய தந்திரங்களோட அவர் லட்சனை தாக்குறாங்க. லட்சனுக்கு வந்து சூலபாணியோடையும் சுலபனோடையும் நேருக்கு நேர் போராடுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. இந்த 2 போர் தளபதிகளும் வந்து அவங்க அறநெறியோட போர் பண்ணுறாங்க. இவங்க வந்து தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த போரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் இவங்க போர் விதிமுறைகளை கைப்பற்றி இவங்க அறத்தோட போர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ லட்சன் வந்து இந்த 2 தளபதியிலும் கொல்ற மனசை விட்டுட்டு இவங்க 2 பேரையும் சிறை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அந்த சமயத்தில் லட்சனோட தாக்குதலை வந்து சூலபாணியும் சுலபனும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எதிர்கொள்கிறாங்க. லட்சன் வந்து ஒரு சமயத்தில் இந்த 2 தளபதிகளையும் அவர் தேரோட சிறைபிடிக்கவும் செய்கிறாரு. லட்சன் சிறைபிடிச்ச இந்த 2 தளபதிகளான சூலபாணி சுலபன் அப்படிங்கிற இருவர் வந்து கனராசனோட மைந்தர்கள். அதனால் லட்சன் என்ன பண்ணுறாருன்னா இந்த 2 பேரும் சிறை பிடிச்சி அவர் விநாயக பெருமான் முன்னாடி போய் காட்டவும் செய்கிறார். அப்போ விநாயக பெருமான் கேட்குறாங்க, லட்சா இந்த 2 பேரும் நான் என்ன செய்கிறது, இவங்களை இப்போவே நான் கொன்றுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது லட்சன் வந்து ரொம்ப பொறுமையாக அவர் விநாயக பெருமானை பார்த்து சொல்கிறாங்க, இறைவா நீங்கள் வந்து ஒருத்தவங்களை வதம் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிறவியோட முக்தி அப்படிங்கிறது நியதி. அப்படி இருக்கிறப்போ இந்த 2 பேரும் வந்து வாழ வேண்டியவங்க. இவங்க வந்து கனராசனோட மகன்களாக இருந்தாலுமே இவங்க அறநெறியை பின்பற்றக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. அதனால் நீங்கள் எப்படியும் கனராசனை வதம் பண்ணியே தருவீங்க. அதுக்கப்புறம் கனராசனோட ராஜ்யத்தை வந்து இவங்ககிட்டே கொடுத்துருங்க, இவங்க நன்னெறியில் ஆட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி லட்சன் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விநாயகர் ரொம்ப சந்தோஷப்பட்டு லட்சா உன் ஆசைப்படியே நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் மன்னிச்சு அவங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான் அங்கே அவர் கூடவே வச்சிருக்காரு. இப்படி இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருந்த சமயத்தில் கனராசனுக்கு போர்க்களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கரமாக ஆர்வம் ஏற்படுது. அப்போ அவர் பாசறையில் இருந்துட்டு அவர் ஒரு ஒற்றனை அழைக்கிறாரு. நீ வந்து போர்க்களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கவும் செய்கிறாங்க. அந்த ஒற்றனும் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நேராக கனராசனோட பாசறையில் வந்து கனராசன் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கனராசனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னது, ஒரு தனி பெண்ணாக வந்து இவ்வளோ பெரிய போர் படைகளோட போராடுறாங்களா? சரி, என்னோட மகன்கள் என்ன ஆனாங்க? அவங்க பல போர்களை கண்ட வீரர்கள். அப்படி இருக்கிறப்போ இந்த போர் படையெல்லாம் அவங்களோட அனுபவத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது, அவங்க ரொம்ப எளிமையாக ஜெயிச்சிருவாங்க, அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ஒற்றன் சொல்கிறாங்க, சித்திதேவி வந்து லட்சன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வீரனை உருவாக்குனாங்க. அந்த வீரன் வந்து நம்மளோட போர் படைகள் மொத்தமாக அழிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் உங்களோட மகன்களான சூலபாணியும் சுலபனும் 2 பேரும் மட்டும் அந்த லட்சனை எதிர்கொண்டு
கொண்டாங்க. அந்த சமயத்தில் லட்சன் வந்து உங்களோட மகனை 2 பேரையும் வந்து அவர் சிறை பிடிச்சி கொண்டு போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு உங்கள் மகன்கள் வந்து உயிரோடு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கனகராசனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. தன்னோட மகன்கள் புரிஞ்ச சோகத்தையும் அவர் போர்க்களத்தில் பின்னடைவு அடைஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அவரோட கண்கள் அப்படிங்கிறது அக்னி நெருப்பு போல் எரிய ஆரம்பிச்சது. அவரோட உடம்பு எல்லாமே வேர்க்க ஆரம்பிச்சது. போர்க்களத்தில் போய் நம்ம எப்படியாவது இந்த சித்தி தேவி அழிச்சே தீரணும், இந்த கபில முனிவருக்காக வந்த இந்த எல்லா போர் வீரர்களும் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் வீர ஆவேசத்தோட அவர் போருக்கு தயாராகி நானே போர்க்களத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கணராசன் போர்க்களமும் செய்கிறாரு. இப்படி தன்னோட மகன்கள் சிறைப்பற்றாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் கணராசன் மிகப்பெரிய கோபத்தோட அவர் போர்க்களத்துக்கு வராரு. போர்க்களத்துக்கு வந்த கணராசன் சித்தி தேவியோட போர்ப்படைகளை எதிர்த்து அவர் போராடுவாரா, லட்சன் அவரால் வீழ்த்த முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த வர எபிசோட கன்யூஸாக பாருங்கள்.